மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவ்யா. வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நடந்த போராட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி, பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன், இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். இதுல அவங்க 3 பேர் உட்பட 1500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் எதற்காக நடந்தது என்றால், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி இந்த போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்துல இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாரு. இதையடுத்து தற்போது போராட்டக்காரர்கள் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. மகளிர் உரிமை தொகை போல ஆண்களுக்கும் வருகின்ற காலத்துல உரிமை தொகையானது வழங்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அது மட்டுமின்றி ஆண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானது உள்ளதாக குறிப்பிட்ட அவர், வருகின்ற காலத்துல இந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பதற்கான சூழல் வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி, இயக்குனர் ப. ரஞ்சித், பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு அதிமுக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இது குறித்து அக்கட்சியினுடைய மூத்த தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, படுகொலைக்கு நீதி கேட்டு போராடியவர்கள் மீது வழக்கு பதிவா என்ற கேள்வியை எழுப்பி அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டுமின்றி அவர்கள் மீது பாய்ந்த வழக்கை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 7 மாநிலங்கள்ல 8 புதிய ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மோடி தலைமையில நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆந்திரா, பீகார், ஒடிசா உள்ளிட்ட 7 மாநிலங்களில் ரூபாய் 24,657 கோடி மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஒப்புதலானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 8 திட்டங்கள்ல யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான அஜந்தா குகைக்கு ரயில் இயக்கும் திட்டமும் ஒன்றாகும். சீமானை மனிதராகவே கருதவில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். கருணாநிதி மற்றும் திமுகவை சீமான் விமர்சிப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், சீமான் ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சராசரி மனிதனே கிடையாது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவை முன்பு விமர்சனம் செய்தவர்கள் யாரும் தற்போது இருந்த இடமே இல்லாமல் இருக்கிறார்கள். இது சீமானுக்கும் பொருந்தும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆணவ கொலை என்பது கலவரமோ அல்லது வன்முறையோ கிடையாது என்று நடிகர் ரஞ்சித் அவர்கள் பரபரப்பை கிளப்பும் வகையில ஒரு தகவலை அவர் கூறியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை புரியும். குழந்தைகளையே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துல ஏதோ ஒரு நடக்கக்கூடாத விஷயம், ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படிங்கும் போது எடுக்கிற விஷயங்கள் எதுவுமே வன்முறையாகவே கருதக்கூடாது. அது எல்லாமே ஒரு அக்கறையான செயல் அப்படிங்கிற மாதிரி அவர் கூறியிருக்கிறாரு. அது மட்டுமின்றி இவர் இவ்வாறு கூறியிருப்பது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்குல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என IOA அதாவது இந்திய ஒலிம்பிக்ஸ் சங்கம் உறுதி தெரிவித்துள்ளது. அப்படி கிடைக்கும் பட்சத்துல அவர்களுக்கு வெள்ளி பதக்கமானது கிடைக்க வாய்ப்புள்ளது எனவும் அவங்க கூறியிருக்கிறாங்க. இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில எந்த விதி முறைகேடுகளிலும் அவர் ஈடுபடவில்லை என IOA தரப்பிலிருந்து அழுத்தமான வாதமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் குறித்து பல்வேறு தரப்பினரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுக்கு எதிராக வக்பு வாரிய சட்ட திருத்தம் இருக்கிறது எனவும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை நம்பிக்கை இல்லாதவருக்கு அந்த மதம் சார்ந்த முடிவை எடுக்கும் உரிமையை எப்படி வழங்கலாம், இது அநீதியாக உங்களுக்கு தோன்றவில்லையா என திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த
சில நாட்களாகவே குறைந்து வந்த தங்கத்தினுடைய விலை தற்போது சற்று உயர்ந்துள்ளது. அந்த வகையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 51,520க்கும், கிராமுக்கு ரூபாய் 120 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 6,445க்கும் விற்பனையாகிறது. அதே சமயம் வெள்ளியினுடைய விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 88க்கும், ஒரு கிலோ ரூபாய் 88,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.